இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் செயலால் மனவேதனையில் மகிந்த அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள விஜயதாச ராஜபக்ச ரணில் சந்திப்பு. நீர்கொழும்பு வன்முறை சம்பவம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு, நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை, நெடுந்தீவு வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த அரசுக்கு இபிடிபி கோரிக்கை, நீர்கொழும்பு பெண் கைதிகள் கூரையின் மீது போராட்டம், 2025 மற்றும் 2026 வருமான வரி அறிக்கைகள், மின்னணு தாக்கல் சேவை ஆரம்பம், பசிபிக் பெருங்கடலில் சீனா ராணுவம் ஏவுகணை சோதனை. தொடர்பான விரிவான செய்திகள். சமகால அரசாங்கம் பழிவாங்கல் நடவடிக்கையில் ஈடுபடுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அரசியல் நல்ல நிலையில் இருப்பதாகவும் எதிர்க்கட்சியினர் ஒன்றிணைந்து தற்போதைய அரசாங்கத்தை அமைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார். பசில் ராஜபக்ச நாட்டிற்கு வருவது தொடர்பில் அவரிடமே தான் கேட்க வேண்டும். அவர் வரும் நாள் அல்லது செல்லும் நாள் தனக்கு தெரியாது என அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட்டால் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கண்டி பகிரவகந்த ஸ்ரீ மகாபோதி விகாரையில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார். முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவின் மகன் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த வாரம் விஜயதாசவின் இல்லத்திற்கு நேரில் சென்றுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மகன் கைது செய்யப்பட்ட அதிர்ச்சியில் இருந்த விஜயதாச ராஜபக்சவை சந்தித்த ரணில் விக்ரமசிங்க அவருக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். மேலும் விஜயதாச மீதான குற்றச்சாட்டுக்களை ரணில் விக்ரமசிங்க முற்றாக நிராகரித்துள்ளார். பாதாள உலக கும்பல் தலைவன் ஹரக்கட்டா முறையற்ற விதத்தில் பாதுகாக்கப்பட்டதாக எழுந்த முறைப்பாடுகளுக்கு பதிலளித்த ரணில் அவரது கைது மற்றும் தடுப்பு காவல் தொடர்பான அனைத்து சட்ட நடைமுறைகளும் சரியாகவே பின்பற்றப்பட்டன. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக எனது ஒப்புதலுடன் தான் அனைத்து ஆவணங்களும் கையெழுத்தாகின. இதில் தனிப்பட்ட நபர்கள் யாரும் தலையிட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட ஒரு நபரை காவலில் வைப்பதும் அவரது மனித உரிமைகளை பாதுகாப்பதும் அரசாங்கத்தின் கடமை என்றும் இதில் முறையற்ற தலையீடு எதுவும் இல்லை என்றும் ரணில் அங்கு கூடியிருந்தவர்களிடம் விளக்கம் அளித்துள்ளார். ரணிலின் திடீர் வருகை இப்போது இலங்கையில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீர்கொழும்பு சிறையில் நடந்த கொடூரமான கலவரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 26ஆக உயர்ந்துள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். முன்னதாக சம்பவத்தில் 25 பேர் உயிரிழந்ததாகவும் அவர்களில் 6 சிறை அதிகாரிகள் என தெரிவிக்கப்பட்ட நிலையிலேயே தற்போது உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 7 பேர் சிறை அதிகாரிகள் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த வன்முறையில் விசாரணை கைதிகளும் தண்டனை பெற்ற கைதிகளும் ஈடுபட்டிருந்ததாக காவல்துறை குறிப்பிட்டது. வன்முறை சம்பவத்தை அடுத்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த சுமார் 700 கைதிகள் அங்குள்ள நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்பட்ட துரித நடவடிக்கையாக அகுணகொல பெலச, போகம்பர, அனுராதபுரம், பொலனறுவை மற்றும் குருவிட்ட ஆகிய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறையில் மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து அமலில் உள்ள நிலையில் அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார பதவி விலக வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தொலவத்த கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த அரசாங்கம் செயற்திறனற்ற ஒரு அரசாங்கம் என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சிறைச்சாலை விவகாரம், டெங்கு ஒழிப்பு போன்ற பல துறைகளிலும் இந்த அரசாங்கம் இயலாமையை வெளிப்படுத்தி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறான கருத்தை வெளியிட்டுள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த மோதல் சம்பவம் தொடர்பில் கண்டறிவதற்காக நேற்று மாலிய நீதியமைச்சர் சம்பவ இடத்திற்கு நேரில் செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். சம்பவத்திற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதுடன் மட்டும் நீதியமைச்சர் நின்றுவிடக்கூடாது எனவும் தனது பதவியை அவர் விட்டு விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த கைதிகளின் எண்ணிக்கை விவரங்கள் நீதியமைச்சருக்கு இன்னும் தெரியவில்லை என தொலவத்த குறிப்பிட்டுள்ளார். நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருப்பது போன்று 3 மாதங்களுக்குள் நிறைவேற வேண்டும் என இபிடிபி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், நெடுந்தீவின் இருப்பிலும் வளர்ச்சியிலும் அக்கறை கொண்டு மானசீகமாக உழைத்து வருகின்ற தரப்பு என்ற அடிப்படையில் தற்போதைய அரசாங்கம் நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்தினை அமைப்பதற்கு தீர்மானித்து அதற்கான அடிக்கல் நாட்டியிருப்பதனை வரவேற்கின்றோம்.
இதேபோன்று கடந்த வருடம் மண்டைதீவில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தினை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா ஜனாதிபதி தலைமையில் கோலாகலமாக இடம்பெற்றது. ஆனால் அது தற்போதைக்கு சாத்தியமில்லை என்று தற்போது இலங்கை கிரிக்கெட்டின் இடைக்கால நிர்வாகம் அறிவித்திருக்கின்றமை துரதிருஷ்டவசமானது. அது எமக்கும் எமது மக்களுக்கும் ஏமாற்றத்தினை அளித்திருக்கின்றது. அதுபோன்று நெடுந்தீவில் அடிக்கல் நாட்டப்பட்டுள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் பணிகளும் இடைநடுவில் கைவிடப்படாமல் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதனைவிட தீவகத்தில் இன்னும் பல்வேறு தேவைகள் காணப்படுகின்ற நிலையில் அவை தொடர்பாகவும் இந்த அரசாங்கம் கரிசனை செலுத்த வேண்டும். குறிப்பாக நெடுந்தீவில் குடிநீர் தேவையை முழுமையாக நிறைவேற்றும் வகையில் எம்மால் உருவாக்கப்பட்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தினை மேலும் விஸ்தரித்து அதன் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதேபோன்று வைத்தியசாலைக்கு தேவையான குடிநீர் சீரான முறையில் கிடைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். மேலும் கடந்த காலங்களில் எம்மால் ஆரம்பிக்கப்பட்ட பனை நடுகை திட்டத்தில் நடப்பட்ட நூற்றுக்கணக்கான பனைகள் பெரிய மரங்களாக வளர்ந்துள்ள போதிலும் பனை அபிவிருத்தி சபையின் சீரான பராமரிப்பு இன்று இருக்கின்ற நிலையில் அவை தொடர்பாக கரிசனை செலுத்தி பனை வளத்தினை பெருக்க வேண்டும். மேலும் நெடுந்தீவின் கிழக்கு பகுதி கடலரிப்பிற்குள்ளாகி வருகின்றமையினால் அதனை தடுத்து நிறுத்தி எம்மால் பாதுகாக்கப்பட்ட அந்த தீவு தேசத்தினை பாதுகாக்க வேண்டிய அவசர கட்டுப்பாடு தற்போதைய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. இவ்வாறு அடையாளம் காணப்படுகின்ற அனைத்து பிரச்சினைகளும் இந்த அரசாங்கத்தினால் தீர்க்கப்பட வேண்டும் என்பதே மக்களினதும் எமதும் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு சிறையில் இடம்பெற்ற மோதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சிறையின் பெண்கள் பிரிவைச் சேர்ந்த கைதிகள் குழு ஒன்று நேற்று சிறைச்சாலை கூரையின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டது. குறித்த போராட்டம் நேற்று மாலை வரை முன்னெடுக்கப்பட்ட நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் கைதிகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தனர். அங்கு போராட்டத்தில் ஈடுபட்ட கைதிகள் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் துப்பாக்கிச் சூட்டில் சுமார் 20 ஆண் கைதிகள் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டினர். சிறையில் நிலவும் சூழ்நிலை காரணமாக தங்கள் குழந்தைகளுக்கு தேவையான பால் பவுடரும் உணவும் கிடைக்கவில்லை என்றும் அதிகாரிகள் இதற்கு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டினர். மேலும் நிலவும் பாதுகாப்பின்மையை கருத்தில் கொண்டு தங்களை பிணையில் விடுவிக்க வேண்டும் என்றும் தங்கள் வழக்குகளை விரைவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பெண் கைதிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2025 மற்றும் 2026 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கு தனது மின்னணு சேவை தளம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள பொது அறிவிப்பில் நிறுவன வருமான வரி, கூட்டாண்மை வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட தனிநபர் வருமான வரி அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வரி செலுத்துவோர் தங்களது வருமான வரி அறிக்கைகளை மின்னணு முறையில் சமர்ப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025 மற்றும் 2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான அனைத்து வருமான வரி அறிக்கைகளும் 2026 நவம்பர் 30ஆம் தேதிக்குள் IRDயின் மின்னணு சேவை தளத்தினூடாக கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சட்ட ரீதியான கடமைகளை பின்பற்றுவதுடன் தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்பதற்காக குறித்த காலக்கெடுவுக்குள் வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்யுமாறு அனைத்து வரி செலுத்துவோரிடமும் உள்நாட்டு இறைவரி திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் வருமான வரி அறிக்கைகளை தாக்கல் செய்யும் நடைமுறை தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் வழிகாட்டுதல்களை அறிந்து கொள்ள உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை பார்வையிடுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிறந்த எதிர்காலத்திற்கான வரிகள் என்ற முன்முயற்சியின் கீழ் டிஜிட்டல் சேவைகளை விரிவுபடுத்தி வரி நிர்வாகத்தை மேலும் மேம்படுத்தும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாகவே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா ராணுவம் திங்களன்று அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலிலிருந்து பசிபிக் பெருங்கடலில் ஏவுகணை ஒன்றை சோதனை செய்ததாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பெய்ஜிங்கின் விரிவடைந்து வரும் இராணுவ பலம் குறித்து ஜப்பான், ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகள் விமர்சனங்களையும் கவலைகளையும் எழுப்பியுள்ள நிலையில் இந்த சோதனை வந்துள்ளது. மக்கள் விடுதலை இராணுவ கடற்படையின் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினூடாக ஏவுகணையை பசிபிக் பெருங்கடலில் உள்ள சர்வதேச நீர்ப்பகுதியை நோக்கி நண்பகல் 12:01 மணிக்கு ஏவியதாக அதிகாரப்பூர்வமாக செய்தி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்த ஏவுகணை சோதனையை சீனாவின் வருடாந்திர இராணுவ பயிற்சியின் ஒரு வழக்கமான ஏற்பாடு என்று அந்த செய்தி நிறுவனம் விவரித்ததுடன் இது எந்தவொரு குறிப்பிட்ட நாட்டையோ அல்லது இலக்கையோ குறிவைக்கவில்லை என்றும் கூறியது. திட்டமிடப்பட்ட சோதனை குறித்து சீனா ஆஸ்திரேலிய அரசாங்கத்திற்கு தெரிவித்திருந்ததாக ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வோங் கூறினார். ஆனால் இந்த ஏவுகணை சோதனை அப்பகுதிக்கு நிலைத்தன்மையை குலைக்கும் செயல் என்றும் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் விவரித்துள்ளார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனுரவின் செயலால் மனவேதனையில் மகிந்த அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள
விஜயதாச ராஜபக்ச ரணில் சந்திப்பு. நீர்கொழும்பு வன்முறை சம்பவம், உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. நீதியமைச்சர் பதவி விலக வேண்டும் என கோரிக்கை. நெடுந்தீவு வளர்ச்சி திட்டங்களை விரைவுபடுத்த அரசுக்கு EPTP கோரிக்கை. நீர்கொழும்பு பெண் கைதிகள் கூரையின் மீது போராட்டம். 2025 மற்றும் 2026 வருமான வரி அறிக்கைகள். மின்னணு தாக்கல் சேவை ஆரம்பம். பசிபிக் பெருங்கடலில் சீனா ராணுவம் ஏவுகணை சோதனை. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள IBC தமிழ் என்ற எமது YouTube பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.